அவர் முதுமையும் நம்பிக்கையும் வாய்ந்த பணியாளராக இருப்பதால் அந்த ஸ்தாபத்தின் முக்கிய மேனேஜர் அவருக்கு ஒரு பென்ஷனுடன் ஓய்வு கொடுக்க தீர்மானித்தார். எவ்வளவு பென்ஷன் கொடுப்பது என்ற பிரச்சனை இத்தகைய தீர்மானத்திலிருந்து வந்தது. அவர் மாதம் ரூ. 150 பெற்று வந்தார். பென்ஷன் தொகையான ரூ. 75 வீட்டு செலவுகளை பராமரிக்க போதுமானவை அன்று. எனவே அவர்களெல்லாம் இவ்விஷயத்தில் கவலையுள்ளவர்களாக இருந்தனர். முடிவான ஏற்பாட்டுக்கு 15 தினங்களுக்கு முன்பாக பாபா திருமதி டெண்டுல்கரின் கனவில் தோன்றி, பென்ஷன் 100 ரூபாயாக அளிக்கப்பட வேண்டும் என நான் விரும்புகிறேன். இது உனக்கு திருப்திதானே என்று கேட்டார். பாபா, இம்மாதிரி ஏன் என்னை கேட்க வேண்டும்? நாங்கள் உங்களையே முழுவதும் நம்புகிறோம் என்று திருமதி டெண்டுல்கர் பதிலளித்தார். பாபா ரூ. 100 என்று கூறிய போதும் ரூ. 10 இன்னும் அதிகமாகவே கொடுக்கப்பட்டது. இது ஒரு விசேஷ நியதியாக தமது பக்தர்களுக்கு அத்தகைய அற்புதமான அன்பையும் பாதுகாப்பையும் பாபா நிச்சயமாகவே காண்பிக்கிறார் என்பதை உணர்த்துகிறது.